ஓம் சாந்தி. 7/7/2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு போதை இருக்க வேண்டும். அதாவது நம்முடைய பாபா வந்திருக்கிறார் நம்மை உலகத்தின் எஜமானர்களாக மாற்றுவதற்காக. நாம் அவருடைய முன்பு அமர்ந்திருக்கிறோம் என்று. கேள்வி: கர்மத்தினுடைய ஆழமான நிலைகளை தெரிந்திருக்கக்கூடியவர்கள் எந்த ஒரு முயற்சி அவசியம் செய்வார்கள்? பதில்: நினைவில் இருப்பதற்கான முயற்சி. ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும், நினைவின் மூலமாகத்தான் பழைய கணக்கு வழக்கு முடிவடையும். அவர்களுக்கு தெரியும், ஆத்மா தன்னுடைய பழைய கணக்கு வழக்கு கர்மபோகம்னா நமக்கு வரக்கூடிய நோய், அதை முடிக்கவில்லை என்றால் தண்டனைகள் அடைய வேண்டி இருக்கும் மற்றும் பதவியும் நஷ்டமாகிவிடும் என்று. மறுபிறப்பும் அவ்வாறே எடுக்க வேண்டி இருக்கும். ஓம் சாந்தி. குழந்தைகளுக்கு அளவற்ற குஷியினுடைய பாதரசம் ஏறி இருக்கிறது. பாப் தாதா நம் முன்பு இருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது, மற்றும் இதுவும் குழந்தைகளுக்கு தெரியும், 5000 வருடங்கள் கழித்து மீண்டும் சிவ் பாபா பிரம்மாவுடைய உடலில் வந்திருக்கிறார். என்ன செய்வதற்காக? குழந்தைகளுக்கு போதை ஏறி இருக்கிறது. அனைத்து குழந்தைகளுக்கும் தெரியும், ஸ்வர்க்கத்துக்கு எஜமானர்களாக மாற்றுவதற்காக தந்தை வந்திருக்கிறார். நம்மை தகுதி இருக்கக்கூடியவர்களாக மாற்றிக் கொண்டிருக்கிறார். அரை கல்பமாக ஆத்மா இந்த உடல் மூலமாக நினைவு செய்து கொண்டே வந்தது. ஹே தூய்மையற்றவர்களை தூய்மைப்படுத்தக்கூடியவரே, ஹே துன்பத்தை நீக்கி சுகம் கொடுக்கக்கூடியவரே என்று. ஏனென்றால் ராவண ராஜ்யம் அல்லவா. இப்போது நாங்கள் மிகவும் சுகமாக இருக்கிறோம். எங்களுக்கு பல கோடிகள் இருக்கிறது, இத்தனை மில்ஸ் இருக்கிறது, தொழிற்சாலைகள் இருக்கிறது என்று நினைக்கிறார்கள். இவை அனைத்தும் அல்ப காலத்திற்காகத்தான். துன்பத்தினுடைய மலை கீழே விழும். இவ்வளவு அனைத்து சொத்துக்கள் அனைத்தும் ஒரு நொடியில் முடிந்து போய்விடும். தந்தை உங்களுக்கு ஒரு நொடியில் ஆஸ்தியை கொடுக்கிறார். இந்த பழைய உலகம் அழிந்து போய்விடும். இப்போது உங்களுடைய ஆத்மா தூய்மையாக மாறிக்கொண்டிருக்கிறது. பாப் தாதா இருவரும் புரிந்து கொள்கிறார்கள், குழந்தைகள் எவ்வளவு உழைப்பு செய்கிறார்கள் என்று. தந்தையிடம் ஆஸ்தி அடைவதற்காக உழைப்பு முற்றிலும் குறைவுதான். தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்ய வேண்டும். தந்தை கூறுகிறார், நீங்கள் எவ்வளவு துர்கதியை அடைந்தீர்கள். இது ரௌரவ் நரகமாக இருக்கிறது. அனைவரும் துன்பத்தில் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள். வீட்டுக்கு வீடு பாருங்கள் என்ன இருக்கிறது என்று. துன்பமோ துன்பம்தான். ஆகையினால்தான் ஹே பாபா, எங்களுடைய துக்கத்தை நீக்கி சுகம் கொடுங்கள் என்று அழைக்கிறார்கள். பதித பாவன தந்தை வந்திருக்கிறார். சங்கம யுகத்தில் ஒரு முறைதான். சத்யுகத்தில் பக்தி மார்க்கத்திற்கான விஷயங்கள் இருக்காது. உங்களுடைய தலையை வெட்டி கொள்ளுங்கள் என்று தந்தை கூறுவது கிடையாது. இவ்வாறு செய்யுங்கள் அவ்வாறு செய்யுங்கள் என்று கூறுவது கிடையாது. பக்தி மார்க்கத்தில் பலவிதமாக என்னென்ன செய்கிறார்கள். தேவிகளுக்கு முன்பு போய் மனித பலியை கொடுக்கிறார்கள். தந்தை கூறுகிறார், நீங்கள் திருந்தி இருக்கும் பொழுது தேவதைகளாக இருந்தீர்கள். இப்போது எவ்வளவு கல்லு புத்தி இருக்கக்கூடியவர்களாக மாறிவிட்டீர்கள். உங்களுக்கு நான் சொர்க்கத்தினுடைய அரசாட்சியை கொடுத்திருந்தேன். எவ்வளவு தங்கம் வைர வைடூரியங்களுடைய மாளிகை இருந்தது, அளவற்ற செல்வம் இருந்தது. அவை அனைத்தையும் என்ன செய்தீர்கள்? பாபா நம்மள கேக்குறாங்க, என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கல்ப மரத்தில் பாருங்கள், கடைசியில் பிரம்மா நின்று கொண்டிருக்கிறார்.
மரத்தினுடைய மேலே உச்சியில் பிரம்மா 84 பிறவி எடுத்து கடைசியில் நிற்கிறார். நீங்களும் கூட கீழே பிராமணர்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். அவர்கள் மீண்டும் கடைசியில் தூய்மையற்றவர்களாக சூத்ரர்களாக மாறிவிட்டார்கள். பிறகு கீழே ராஜயோகத்தை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் கூட சூத்ரர்களாக இருந்தீர்கள், இப்போது பிராமணர்களாக மாறியிருக்கிறீர்கள். இவை அனைத்தும் மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், நாம் பூஜைக்குரியவர்களாக இருந்தோம், பிறகு துவாபர யுகத்தில் பூஜாரிகளாக மாறிவிட்டோம். சிவ் பாபா நம்மை இவ்வளவு செல்வந்தர்களாக மாற்றியிருந்தார். பக்தியில் பிறகு நாம் அவருக்கு கோவில்கள் கட்டுகிறோம். இந்த விஷயங்களை இப்போது நீங்கள்தான் தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போது முயற்சி செய்து பிறகு ராஜாவிற்கெல்லாம் ராஜாவாக மாற வேண்டும் அல்லவா? சத்யுகத்தில் இருக்கக்கூடியவர்கள் மகாராஜாக்கள், திரேதாயுகத்தில் ராஜா என்று சொல்வார்கள். பிறகு உலகம் தூய்மையற்றதாக மாறுகிறது. மகாராஜாக்களும் தூய்மையற்றவர்களாக ஆகிவிடுகிறார்கள். ராஜாக்களும் தூய்மையற்றவர்களாக இருப்பார்கள். அந்த நிர்விகாரி மகாராஜாக்களுக்கு கோவில்களை உருவாக்கி பூஜை செய்கிறார்கள். அதாவது சத்யுகத்திலையும் திரேதாயுகத்திலையும் மகாராஜாக்கள் ராஜாக்கள் இருப்பாங்க. அப்புறமா துவாபரயுகம் கலியுகம் வரும்போது மகாராஜாக்களும் சரி ராஜாக்களும் சரி தூய்மையற்று மாறிடுறாங்க. அப்போ அந்த தூய்மையற்ற மகாராஜாக்கள் அவங்க என்ன பண்றாங்க, விகாரம் இல்லாத மகாராஜாக்களா இருந்த லக்ஷ்மி நாராயண் ராமர் சீதைக்கு கோவில் கட்டி வழிபாடு செய்வாங்க அப்படின்னு பாபா புரிய வைக்கிறார். இப்போது நீங்கள் ஆத்ம அபிமானியாக மாறுகிறீர்கள் வரிசை கிரமமாக. ஒரு சிலரோ முற்றிலும் தந்தையை நினைவு செய்வதே கிடையாது, ஆத்ம அபிமானியாக இருப்பதே கிடையாது. ஏதாவது கணக்கு வழக்கு இருந்துவிட்டது என்றால் தண்டனை அடைய வேண்டி இருக்கும். கர்மபோகம் அதை அனுபவித்து முடித்து விட்டால் பிறகு உயர்ந்த பதவி கிடைக்காது. பாபா சொல்றாங்க, கணக்கு வழக்கு இருந்துருச்சுன்னா தண்டனை அடைய வேண்டியதா இருக்கும். இப்போ நமக்கு கர்மபோகம் நோய் வருது, அதை அனுபவிச்சு முடிச்சு அப்படியெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா பதவி உயர்ந்த பதவியா கிடைக்காது. கர்மத்தினுடைய ஆழமான நிலைகள் தந்தை குழந்தைகளுக்கு அமர்ந்து புரிய வைக்கிறார். சத்யுகத்தில் பசு மாடுகள் மிகவும் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் என்று காண்பிக்கிறார்கள். அதை காமதேனு என்று சொல்லப்படுகிறது. ஜெகதம்பா சரஸ்வதியும் கூட காமதேனுதான். 21 பிறவிகளுக்காக அனைவருடைய மன விருப்பத்தையும் பூர்த்தி செய்கிறார்கள். நீங்களும் கூட காமதேனுதான். பாபா இன்னைக்கு நம்மளையும் சொல்றாங்க, நீங்களும் காமதேனுதான் அப்படின்னு சொல்லிட்டு. அதே பெயர் பிறகு பசுவுக்கும் வைத்து விடுகிறார்கள். பசு நிறைய பால் கொடுக்கிறது. ராஜாக்களினுடைய வீட்டில் மிகுந்த ஃபர்ஸ்ட் கிளாஸான பசுக்கள் இருக்கும். அங்கே எந்த ஒரு துர்நாற்றமும் முற்றிலும் இருக்காது. பாபா சத்தியுகத்துல சொல்றாங்க, அங்க துர்நாற்றம்லாம் இருக்காது. இப்போது தந்தை வந்திருக்கிறார். உங்களை அழகான மலர்களாக மாற்றி கூடவே அழைத்து செல்வதற்காக. என்னை ஹே பதித பாவனா, தூய்மையற்றவர்களை தூய்மைப்படுத்தக்கூடியவரே வாருங்கள் என்று அழைக்கிறார்கள். பதித உலகத்தில் பதித சரீரத்தில் வாருங்கள் என்று அழைக்கிறார்கள். இவர் பதிதமாக இருக்கிறார். அதாவது பிரம்மா பாபா தூய்மையற்று இருக்கார். அவர் மீண்டும் தூய்மையான பரிஷ்தா ஆகிறார். அதே பிரம்மா பாபா பாவனமான பரிஷ்தாவா மாறிடுறார். ஒப்பிட்டு காண்பிக்கிறார்கள் அல்லவா? நீங்களும் கூட தூய்மையற்றவர்களாக இருக்கிறீர்கள். பிறகு இவ்வாறு தூய்மையான பரிஷ்தாவாக மாறுகிறீர்கள். ஒரு பிரம்மால இருந்துதான் நாம பிராமணர்கள். அதனால பாபா புரிய வைக்கிறாங்க, பிரம்மா பாபா பதித சரீரம் தான், தூய்மையற்ற சரீரம் தான். சிவ் பாபா அவருக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா அவர் ஒரு தூய்மையான பரிஷ்தாவா மாறுறார். அதே போல நீங்களும் கூட தூய்மையற்று தான் இருக்கீங்க.
அப்புறமா நாமளும் கூட அவ்வாறு தூய்மையான பரிஷ்தாவா மாறும். சத்யுக தேவதைகளை டைட்டி தேவதைகள் என்று கூறப்படுகிறது. சூக்ஷ்ம வதன வாசிகள் பரிஷ்தா ஆவார்கள். இப்போது நீங்கள் பரிஷ்தா தூய்மையாக மாறுகிறீர்கள். தந்தை எவ்வளவு சகஜமான படிப்பினையை கொடுக்கிறார். இங்கே வரும்போது வெளியே இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள், வேலை விஷயங்கள், வீடு, தொழில் போன்றவற்றை நினைவு செய்யக்கூடாது. தந்தைக்கு முன்பு வந்திருக்கிறீர்கள் அல்லவா? இங்கே வந்திருக்கிறீர்கள். யோகத்தின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பதில் ஈடுபட வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம், அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், தண்டனைகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக பழைய அனைத்து கணக்கு வழக்குகளையும் யோக பலத்தின் மூலமாக முடிக்க வேண்டும். ட்ரஸ்டி ஆகி, அதாவது தர்மகர்த்தா ஆகி அனைத்தையும் பராமரிக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்தின் மீதும் கவலை கொள்ளக்கூடாது. ஆத்ம அபிமானி ஆக வேண்டும். செகண்ட் பாயிண்ட், இது வருமானத்திற்கான நேரமாகும். இதில் வீடு, வாசல், வேலை, தொழில் போன்றவற்றை நினைவு செய்யக்கூடாது. பரிஷ்தா ஆகுவதற்காக ஒரு தந்தையின் நினைவில் இருப்பதற்கான முழுமையிலும் முழுமையான முயற்சி செய்ய வேண்டும். வரதானம். நினைவின் பிரகாசமான வெளிச்சம், அதாவது சர்ச் லைட் மூலமாக வாயுமண்டலத்தை உருவாக்கக்கூடிய வெற்றி ரத்தினம் ஆகுக. பாபா இன்னைக்கு வரதானத்துல சர்ச் லைட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. அது பிரகாசமான வெளிச்சம், தூரத்தில் இருக்கிறது கூட தெளிவாக தென்படும். அதாவது தேடுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒளி, அது தேடல் ஒளி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாபா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நினைவு என்பது சர்ச் லைட் போல, அதன் மூலமாக வாயுமண்டலத்தை உருவாக்கக்கூடிய வெற்றி ரத்தினம் ஆகுக அப்படின்னு பாபா வரம் கொடுக்குறாங்க. சர்வீசபிள் ஆத்மாக்களின் நெற்றியின் மீது வெற்றி திலகம் வைக்கப்பட்டே இருக்கிறது தான். ஆனால் எந்த இடத்திற்கு சேவை செய்ய வேண்டுமோ அந்த இடத்திற்கு முதலிலேயே சர்ச் லைட்னுடைய அந்த பிரகாசத்தை பரப்ப வேண்டும். நினைவின் சர்ச் லைட் மூலமாக இவ்வாறு வாயுமண்டலம் உருவாகிவிடும். அதன் மூலமாக அநேக ஆத்மாக்கள் சகஜமாக அருகாமையில் வந்து விடுவார்கள். பிறகு குறைந்த நேரத்தில் வெற்றியானது 1000 மடங்கு இருக்கும். ஆகையினால் உறுதியான எண்ணம் வையுங்கள், அதாவது நாம் வெற்றி ரத்தினம், ஒவ்வொரு செயலிலும் வெற்றியானது உள்ளடங்கி இருக்கிறது என்று. ஸ்லோகன். எந்த சேவை சுயத்தை மற்றும் மற்றவர்களை தொந்தரவு செய்கிறதோ, அதாவது டிஸ்டர்ப் செய்கிறதோ, அந்த சேவை சேவை அல்ல, சுமையாகும். இன்றைய அவ்யக்த சமிகை. ஜுவாலா சுரூப நிலையில் நிலைத்திருந்து சக்திசாலி நினைவின் அனுபவம் செய்யுங்கள். ஜுவாலா ரூபமாக மாறுவதற்காக இப்போது வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும் என்று இதே ஒரு ஒளி சதா ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும். அதாவது அதுவே காதுல ஒலிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னா அதே ஈடுபாட்டில் இருக்கணும்னு அர்த்தம். செல்ல வேண்டும், அதாவது மேலோங்கிய நிலையில் இருக்க வேண்டும். பாபா அதை உப்புராம் நிலை, அனைத்தையும் கடந்த மேலான நிலை அப்படின்னு சொல்றார். அதாவது இப்போ மேலே போகணும், வீட்டுக்கு போகணும், அதே ஒரு ஈடுபாடு தான். அப்படிப்பட்ட
ஒரு மேலோங்கிய நிலை, அனைத்தையும் கடந்த மேலான நிலையில இருக்கணும் அப்படிங்கிறார் பாபா. அத உப்ராம் அப்படின்னு பாபா சொல்றார். எப்போது நம்முடைய நிராகார வீட்டிற்கு செல்ல வேண்டுமோ அப்போது அவ்வாறே வேஷத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். அதாவது நம்ம ஏதாவது ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய ட்ரெஸ்ஸிங் எல்லாமே மாத்திக்குவோம். எப்படி நாம உடை அணிகிறோமோ அதெல்லாம் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்குவோம். அப்போ பாபா சொல்றாங்க, நாம நிராகார வீட்டுக்கு போகணும் அப்படின்னா அதற்கேற்றாற் போல நம்முடைய வேஷம், அதாவது நம்முடைய விஷயங்களை நம்ம மாத்திக்கணும். அப்போது செல்ல வேண்டும், அனைவரையும் அழைத்தும் செல்ல வேண்டும். இந்த நினைவினால் தானாகவே அனைத்து சம்பந்தம், அனைத்து இயற்கையினுடைய கவர்ச்சியிலிருந்து கடந்து மேலான நிலை, அதாவது சாட்சியாக மாறிவிடுவீர்கள். சாட்சியாக மாறுவதினால் சகஜமாக தந்தைக்கு துணைவர்களாக அல்லது தந்தைக்கு சமமாக மாறிவிடுவீர்கள். ஓம் சாந்தி. கிடைத்ததே எனது பாக்யமே, பாபா உன் அன்பு கிடைத்ததே. கடலே கடலே உன்னிடம் உன்னிடம், கடலே கடலே உன்னிடம் உன்னிடம் ஒரு துளி அடைந்ததே, புதிய வாழ்வு மலர்ந்ததே. எனது பாக்யமே, பாபா உன் அன்பு கிடைத்ததே. உன்னை சந்தித்ததால் வாழ்க்கையில் பரமானந்தம் அடைந்தேனே. உன்னை சிந்தித்ததால் இதயத்தில் பேரானந்தம் அடைந்தேனே. அன்பின் தீபம் நீ ஏற்றினாய், ஒளியானதே என் வாழ்க்கையே. கடலே கடலே